காசு இல்லை காசு இல்லைன்னு எவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க பாரு. இந்த ஹால், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் சாப்பாடு, அது இதுன்னு நிறைய செலவாயிருக்கும்ல. ஆனால் நம்ம கிட்ட மட்டும் என் அண்ணன் ஒத்த பைசா இல்லைன்னு சொல்லிடுவான். சரியான கஞ்சேன். ஆமாம்மா, இந்த அத்தை பத்திரிக்கை வைக்க வந்துச்சுலாம், அன்னைக்கு எப்படி புலம்புச்சு. கல்யாணமும் என்கேஜ்மெண்ட்டும் வேற வேற டேல வச்சா நிறைய செலவாகும், அதனால எனக்கு ஒரே நாள் காலையில என்கேஜ்மெண்ட், மத்தியானம் கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்லுச்சு. ஞாபகம் இருக்கா? ஆனா பாரு, இப்ப எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்றாங்க. ஆமாடி, வெளியே கேட்டால் காசே இல்லைன்றது. ஆனால் வீட்டுக்குள்ளே மூட்டை மூட்டையாக காசு வச்சுருப்பாங்க போல. அம்மா, அந்த ஏன்சி வாராங்க, சொல்லி வைக்க. ஏன்சி ஏதாவது ரொம்ப பண்ணாங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் ஏதாவது கேட்டுட்டு விட்டுருவேன். அவன் ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான், விடு. அவள் வாய் பிடுங்கினாதான் நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனாலேயே நான் அவகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? சூப்பராக இருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும். என்கேஜ்மெண்ட் சூப்பராக முடிஞ்சது. இன்னைக்கு கல்யாணமும் நல்லபடியாக முடியணும், அதான் என் ஒரே வேண்டுதல். ஆமாத்தே, நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு இனிமேல் டக்கு டக்குன்னு ஜெனிக்கு சாரீ சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி விடணும். அவள் கல்யாணத்துக்கு லேட் ஆகிற பற்றியில அங்கே ஐயா ஆல்ரெடி சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்போ லேட் ஆகிட்டுனா எங்கள் அப்பா கோவத்தில் ஆச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம், நீ தான் போய் ரெடி பண்ண போறியா? போ போ. ஆமாத்தே, நான் ரெடி பண்ணணும், கூட நிற்பேனா. அவ எல்லாரும் ரெடி பண்ணுவ, கூட நின்று ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். ஃபேன்சி, தலையில் நிறைய பூ வச்சிருக்கே, ரோஸ் கூட வச்சிருக்கே. அண்ணி எங்களுக்குலாம் ரோஸே தரல பாரு. என் பொண்ணு தலையில் இத்தனோண்டு பூ தான் இருக்கு. அண்ணிட்ட கேட்டேன், அண்ணி பூ கம்மியாக இருக்குன்னாங்க. ஆனால் உனக்கு மட்டும் நிறைய பூ ரோஸ்லாம் தந்திருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, எங்கள் அம்மா உங்களுக்கு தந்திருக்காவல்ல, அதே அளவு பூ தான் எனக்கும் தந்தாவ. இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பூ வாங்கிட்டு வந்தாவல, ஜெனிக்கு வச்சது பூவா மிச்சம் இருந்துச்சுன்னு அந்த அண்ணி நீ வச்சுக்கேன்னு எனக்கு தந்தாவ. அதில் தான் அந்த ரோஸும் இருந்துச்சு. எங்கள் அம்மாலாம் தனியாக ரோஸ் வாங்கவே இல்லத்தே, அதனால நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதியே என்ன. உங்களுக்கும் உங்கள் மொவ மூஞ்சிக்கு இப்போ ரோஸ் ஒன்று தான் குறைச்சல. எப்படி பேசுகிறாங்க இவங்க? என்ன ஆச்சு இது? ஐயோ அத்தே, நீங்கள் ஏன் கோவப்படுறியே? உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் ரோஸ் எதுக்கு? உங்கள் 2 பேரும் மூஞ்சுமே அழகான ரோஸ் மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். நீ அப்படி சொல்றியா? ரொம்ப கரெக்டு. என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு மேக்கப் தேவையே இல்லை, உனக்கு பூ வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக பூ மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ அதான் ஞாபகம் வருது. மாமாத்தே, நானும் அதே தான் சொல்கிறேன். உங்கள் 2 பேர் மூஞ்சிக்கு பூலாம் தேவையில்லை, நீங்கள் நேச்சுரலாகவே ரொம்ப அழகு. சரித்தே, நான் வாரேன். அங்கே ஜெனியனே தேடிட்டு இருப்பா. நான் லேட்டாக போனேன்னா அப்புறம் அதுக்கு வேற கத்துவா கிடந்து எங்கே சோவாரிட்டு இருந்தான்ட்டு. சரிம்மா, போ. அந்த ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் வராங்கம்மா, 2 ஃபோட்டோ எடுத்துட சொல்ல. நம்ம இன்ஸ்டாகிராமில் நல்ல குவாலிட்டியான பிக்சர் போட்டோன்னா நல்லா இருக்கும்ல, நிறைய லைக்ஸ் வரும். ரைட், சூப்பர் ஐடியா. நில்லு, கூப்பிடுறேன். ஹலோ தம்பி. அக்கா, என்னையே கூப்பிடுறியே? எஸ் எஸ், உங்களை தான். ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, முடிஞ்ச பண்ணுறேன். இது வந்து நீங்கள் என்னையும் என் பொண்ணு அழகாக ஃபோட்டோ எடுத்து தரீங்களா? என்னதான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் வர குவாலிட்டி வர மாட்டேங்குது. அதான் நீங்கள் 2 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம்ல, ஃபேஸ்புக்லேயும் அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப நாளாக டிபி மாற்றாமல் வச்சுருக்கேன் வாட்ஸ்அப்பில். நல்ல ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மாற்றிடலாம் பார்த்தீங்களா, அதான் கேட்டேன். சரிக்கா, 2 ஃபோட்டோ தானே இந்த எடுக்கேன். நில்லுங்க, போஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி 2 பேரும் சேர்த்து ஒன்று எடுங்க, அப்புறம் சோலோவாக தனித்தனியாக எடுத்து கொடுங்க. ஓகே? சரிக்கா, நில்லுங்க. இப்படி நீ சோலோவாக எடுங்க. அம்மாவை எடுத்தது போதும், என்ன எடுங்களேன். நான் எப்படி போஸ்ட் பண்ணுறேன்? சரிம்மா. நேரத்துக்கு பிறகு எனக்கு எத்தனை ஃபோட்டோ தான் எடுக்க சொல்வியே? உங்களையும் மொபைலையும் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் ஆத்தாதா? உங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுக்க தானே பைசா வாங்கிட்டு இங்கே வந்தேனோ. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நான் இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே பாவம் பொண்ணு ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நான் எப்போ வருவேன்ட்டு. பொண்ணோட கெட் ரெடி ஷாட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே நீங்கள் இப்படி எடு அப்படி எடுன்னு 1 மணி நேரத்தை வீணாக்கி விட்டுட்டியே. விடுங்க நீ போட்டுனா. இந்த ஃபோட்டோன்னு கூப்பிட்டு 1 மணி நேரமாக உயிரை எடுத்துட்டாள்வே. எங்கே இருந்தால் எனக்குன்னு வந்து சேருவாளுகளோ. எனக்கும் என்னன்னு புரியல. சரி விடு, நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோம்னு நினைக்கேன். வாழ்க்கையில் இதில் சகஜம் அப்பா. சரி சரி சரி, சியரா. நான் போய் பார்க்கலாம், பொண்ணு ரெடி ஆகிட்டா, எவ்வளோ நகை போட்டிருக்கு, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் விசாரிக்கலாம். வா. சூப்பர், நல்லா ரெடி பண்ணியாச்சு. வாங்க வாங்க, டக்கு டக்குன்னு கிளம்புவோம். அங்கே சர்ச்சில் இருந்து 1008 கால் வந்துட்டு எப்போ வரியா எப்போ வரியான்ட்டு.
மேடம் கிளம்புங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். போட்டோகிராஃபர் என்ன எது பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணுங்க. அங்க மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா தாலி கட்டி பொண்ணு எங்க வீட்டுக்கு கூட்டு போகணும்ல. என் கண்ணே பற்றும் போல இம்மவ அழகா இருக்கா. ஆனா இனிமே உன்னைய விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அம்மா யார் இப்படி பண்றா? எனக்கும் அழுவு வந்துரும். இப்பெல்லாம் பேசாதே. எத்தே வருத்தப்படாதீங்க. நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் எங்க அண்ணியை. நீங்க இப்ப அழுது என்ன உங்களை பார்த்து அண்ணியும் அழுவாவே. பிறகு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் என்ன ஆகுறது? சரிம்மா நான் அழல. ஜினிமா நீயும் அழாத. நல்லா சிரிச்சிரு. அப்பதான் நீ சொல்ற மாதிரி எல்லா போட்டோலயும் நீ அழகா இருப்பா. சரிம்மா. ஏன்ல சுபின் உள்ள கல்யாணம் நடக்கும்போது அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஷூட் ஏன் பண்ணலை? இல்ல இது சர்ச். அதுல எங்க சர்ச்சில் உள்ள கல்யாணம் நடக்கும்போது வீடியோ எல்லாம் எடுக்க கூடாது. அதனால தான் நாங்க வீடியோ ஷூட்டிங் பண்ணல. ஓ அப்படியா, சரி சரி. இல்ல தம்பி எவ்வளோ வேலை கிடக்கு, நீங்க நின்று கதை பேசிட்டு நிக்கா. சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா. கதை பேசிட்டு நிக்காம வர்றவையில ஒழுங்கா கவனி. எல்லாரையும் வாங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லு. எங்க சர்ச்சில் இருந்து எல்லாரும் டைரக்டா ஹாலுக்கு தான் போவேன். எல்லாரும் பத்திரமா ஹாலுக்கு கூட்டு போ. அங்க சாப்பாடு பந்திலாம் ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. சரிப்பா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நானே பாத்துக்கிடுவேன். பார்த்து கிழிச்சியோ பண்ணு பண்ணா சரிதான்.